வெல்கம் டு வி ஸ்டுடியோஸ். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெண்பா. இன்னைக்கு புதுசாக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்கள்லாம் ரெடியா? ஒரு ஊரில் ஒரு பெரிய திருடன் இருந்தான். அவனுக்கு திருடுறது தான் தொழில். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தாங்க. அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் அவங்களே பார்க்க போனாங்க. நாமளும் அவங்கள பார்க்கல போகலான்ட்டு அந்த திருடனும் யாரும் இல்லாதப்ப ஞானிக்கிட்ட போனான். ஐயா, நான் ஒரு திருடன், நான் எல்லா வீட்லேயும் நைட் நேரம் ஆனால் போய் திருடிட்டு வருவேன், அதுதான் என்னோட பொழப்பு அப்படின்னு சொன்னான். அப்போ ஞானி, எவ்வளவோ தொழில் இருக்கு, நீ ஏன்பா திருடுற தொழிலை பார்க்குற அப்படின்னு ஞானி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், திருடுறது தான் எனக்கு தெரியும், வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ஞானி, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன், அது உனக்கு வாழ்க்கையில மாற்றத்தை தரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இவனும் சரின்னு சொன்னான். ஞானி சொல்லி கொடுத்த மந்திரம் சத்தியம் வத, உண்மைய பேசு, அதுதான் அந்த மந்திரம். இவனும் சரின்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். அதுக்கு அவன் மனைவி, நீயே ஒரு பெரிய திருடன், நீ உண்மையை பேசினா மாட்டிக்க மாட்டியான்னு அவன் மனைவி கேட்டான். தெரியல, பார்க்கலான்னு அவனும் சொன்னான். அன்னைக்கு நைட் அவன் திருட போறான். ராஜா மாறு வேஷத்துல வராரு. ராஜா திருடன் கிட்ட, இந்த கோட்டைக்கு போறதுக்கு எனக்கு எல்லா வழியும் தெரியும், நான் உன்னைய கூட்டிட்டு போறேன், ஆனா ஆளுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. திருடனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். ராஜா நேர அரண்மனையோட கஜானாக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு பெட்டியில 3 வைரக்கல் இருந்துச்சு. ராஜா சொல்றாங்க 3ஐயும் எடுத்துக்கலான்ட்டு. வேண்டான்னு சொல்லி அந்த திருடன் 2 எடுத்துக்கலாம், அந்த ஒன்னையும் எடுத்துட்டு போனா நம்மளால பங்கு பிரிக்க முடியாது, அது இங்கேயே வச்சுட்டு போயிடலான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 வைரக்கல்லை மட்டும் திருடிட்டு போயிடுறாங்க. ராஜா அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடியே போய் அந்த திருடனோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில அரண்மனை கூடுது. அப்ப ராஜா சொல்றாரு, நேற்று நைட்டு நம்ம அரண்மனையில திருடு போயிருக்கு அப்படின்னு எனக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்றாரு. ராஜா மந்திரிய போய் கஜானாவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. கஜானாக்கு போய் பார்க்கும் போது அங்கே ஒரே ஒரு வைரக்கல் தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரே ஒரு வைரக்கல்லையும் எடுத்து ட்ரெஸ்குள்ள ஒளி வச்சுட்டு வந்துடுறாரு. ஆமா ராஜா, கஜானால இருந்த வைரக்கல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ராஜா, ஒன்று கூட மிச்சம் வைக்கலையான்னு கேட்குறாரு. அதுக்கு மந்திரி, திருடன முட்டாளா, ஒன்றை மட்டும் விட்டுட்டு போவான், அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா ராஜான்னு சொல்றாரு. ராஜா, எனக்கு இன்னொரு தகவலும் வந்திருக்கு, திருட எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான், போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. வீரர்களும் போய் திருடனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ராஜா திருடன் கிட்ட, நீ தானே நேற்று அரண்மனையில திருடின அப்படின்னு கேட்டாரு. ஆமா ராஜா, நான் மட்டும் திருடல, என் கூட இன்னொருத்தனும் வந்தா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு திருடன் தான் திருடின வைர கல் எடுத்து ராஜா முன்னாடி வச்சிடுறான். நேற்று உன் கூட மாறு வேஷத்துல திருட வந்தது நான் தான், ராஜா திருடின வைர கல்லையும் எடுத்து வச்சிடுறாரு. ராஜா மந்திரியை பார்த்து, மந்திரி நீங்க திருடின வைரக்கல் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மந்திரி, நான் எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யறேன், நீங்க என்னைய போய் சந்தேகப்படுறீங்களான்னு சொல்றாரு. அதுக்கு ராஜா, நீ வைரக்கல் எடுத்து வைக்க போறியா இல்லையா அப்படின்னு கோவமா கேட்டாரு. அதுக்கு மந்திரி, ஆமா ராஜா, நான் தெரியாம திருடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராஜா, இந்த மந்திரியை சிறையில் அடிங்க, இந்த திருடனை நான் மந்திரியாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. திருடனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ராஜா, நான் ஒரு திருடன், அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராஜா, நீ திருடனா இருந்தாலும் உண்மையை பேசுற அப்படின்னு சொன்னாரு. நீ பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நீ தான் மந்திரி அப்படின்னு சொல்லாரு. திருடனும் சந்தோஷமா மந்திரி பதவியை ஏத்துக்கிட்டான். அடுத்த நாள் அவன் மந்திரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஞானியை பார்க்க போனான். ஞானிக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு திருடனா வந்திருந்தா இன்னைக்கு மந்திரி மாதிரி வந்திருக்கான்ட்டு பார்க்குறாரு. திருட நடந்த எல்லாத்தையுமே ஞானி கிட்ட சொன்னான். அதுக்கு ஞானி, நீ உண்மையை பேசினாங்க, அதுதான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மந்திரி, ஆமாங்க ஐயா, நான் இந்த உண்மையை பேசினாங்க, அதுதான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதையோட மாறல் என்னன்னா, எப்பவுமே உண்மையா இருக்கணும், உண்மையா பேசணும். நீங்க உண்மையை மட்டும் பேசினா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை அடையலாம்.
நான் சொன்ன கதை உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ உண்மையை பேசுவோம், உண்மையாக இருப்போம். இந்த மாதிரி நிறையா கதை கேட்கணுமா? வி ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நான் இன்னொரு கதை மூலமாக உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Venba, V Studios.